பரலோக ராஜ்யம் கடலில் இடப்பட்டதும் எல்லா விதமான மீன்களையும் பிடிக்கிறதுமான வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. கடலிலே வித்தியாசமான மீன் வகைகள் உள்ளதை போல உலகத்தில் வித்தியாசமான மனுஷர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய சுவிசேஷமாகிய வலையை உலகமாகிய சமுத்திரத்திலே வீசி இந்த உலகமாகிய சமுத்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எல்லா வகை மீன்களும், எல்லா ஜாதி மனுஷர்களும், எல்லா மதத்தில் இருக்கிற மனுஷர்களும், எல்லா நிறத்தில் இருக்கிற மனுஷர்களும், எல்லா தரத்தில் இருக்கிற மனுஷர்களையும் பிடிக்கிற வலைதான் சுவிசேஷம். அதனுடைய பொருள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது, ஆமென், உலகத்தில் முழு மனுஷர்களையும் ரட்சிப்புக்காக. இந்த பாவக்கடலிலே வாழ்கிற மனுஷன் கடைசி அக்கினி கடலிலே பங்கடைவான். இந்த அக்கினி கடலிலே அவன் பங்கடையாமல் இருக்க அவனை கர்த்தர் தம்மிடத்தில் கொண்டு போகத்தான் இந்த சுவிசேஷமாகிய வலையை வீசுகிறார். இந்த வலையை வீசும் பொழுது இந்த வலைக்குள்ளே எந்த மனுஷனுக்கும் பிரவேசிக்கலாம். ஹல்லேலூயா. எந்த ஜாதியினராயிருந்தாலும் வரலாம், எந்த மதத்தில் சார்ந்தவர்களாயிருந்தாலும் வரலாம், எந்த நிறத்தில் சார்ந்தவர்களாயிருந்தாலும் வரலாம். இந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்தால் நீங்க யாராய் இருந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை ஒரு போதும் தள்ள மாட்டேன் என்று சொன்னவர், நீ எத்தனை பெரிய துன்மார்க்கனாயிருந்தாலும் பாவியாயிருந்தாலும் வெறும் உலகத்திலே எல்லாவராலும் ஆமீன் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவனாயிருந்தாலும் ஒதுக்கப்பட்டவளாயிருந்தாலும் உன்னை சேர்த்துக்கொள்ள விருப்பமாயிருக்கிறவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து.